கோட்டக்குப்பம் தென்னை இளங்கீற்றை தென்றல் தாளாட்டிய ஊர். நெற்பயிர்களுக்கு இடையில் மானுட நற்பயிர்களையும் விளைவித்த மண். சோழ மண்டல கடற்கரையில் சந்தன தமிழ் கரையும் கிராமம். வெற்றிலை தோட்ட தொழிலும் வெளிநாட்டு பணியும் வறுமைக்கு விடுமுறை விட்ட பூமி. இங்கே தோற்றம் பெற்றவர் காஜி மௌலவி அப்துல் அமீத் ஆபீஸ் பாக்கவி. அவரின் தொலைநோக்கில் தேற்றம் பெற்றது அஞ்சுமன் நுஸ்ரத்துல் இஸ்லாம். அன்று ஏற்றம் பெற்ற ஊரில் அனுதினமும் மாற்றம் பெற்றது நாம். கோட்டக்குப்பம் வரலாற்றின் அஞ்சரை பெட்டி அஞ்சுமன். அன்றொரு நாள் புதுவை கருவடிக்குப்பம் சின்னையா முதலியார் தோட்டத்துக்கு விளையாட சென்ற இளைஞர்களின் இதயங்களில் இழைந்தது அஞ்சுமன். உலமா பெருமக்களின் உள்ளத்தில் உதித்தது அஞ்சுமன். கனவான்கள் சிலரின் கனவில் கலந்தது அஞ்சுமன். புதிய விடியலை எதிர்நோக்கி விளக்கேற்றி வந்தது அஞ்சுமன். வீடுதோறும் பிடி அரிசி வாங்கி வீதிதோறும் விளக்கேற்றி விசாலமானது அஞ்சுமன். நூல் நூற்கும் நெசவாளியை நூல்களின் நோக்கர்களாக்க நூலகம் தந்தது அஞ்சுமன். புகையிலை சுருட்டியவரை புத்தகத்தை புரட்டும் பன்மதனாக்கியது அஞ்சுமன். புதுச்சேரி மண்ணில் விடுதலைக்காக குரல் கொடுத்த மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்த காலகட்டத்தில் தான் இங்கே இந்த நூலகம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இந்தியாவில் முஸ்லிம் சிறுபான்மை மக்கள் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல் என்பது மிகுந்த அபாயகரமான ஒரு சூழல் இருக்கின்றது. இன்றைய வரலாற்றில் முஸ்லிம் மக்களுடைய பங்களிப்பு என்பது கலைத்துறையிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் மிகுந்த குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இந்திய கல்வி வளர்ச்சிக்கு முஸ்லிம்களுடைய பங்கு மிக பிரதானமாகும். இது போன்ற வரலாற்று உண்மைகள் இன்றைய தினம் மறைக்கப்பட்டு அல்லது வரலாற்று உண்மைகள் திரிக்கப்பட்டு முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் இந்தியாவினுடைய பண்பாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு முஸ்லிம் மக்கள் எத்தகைய பங்களிப்புகளை ஆற்றியிருக்கிறார்கள் என்பதற்கான பல வரலாற்று ஆவணங்களை எல்லாம் இந்த நூலகத்திலே காண முடிகிறது. இந்த நூலகம் புதுச்சேரி, தமிழகம் இந்த இரண்டு பகுதிகளுக்குமான ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று ஆவணமாகவும் ஆவண களஞ்சியமாகவும் இன்றைக்கு இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பொதுவாக வரலாற்று உணர்வுடையவர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் தெரிந்து வைத்திருப்பார்கள். வரலாறு மட்டுமல்ல, இலக்கியம் சார்ந்து இயங்குகிறவர்களுக்கு கூட இந்த நூலகம் ஒரு அரிய பொக்கிஷமாக இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். குறிப்பாக என்னுடைய ஆய்வு மாணவர்களின் நிறைய பேர் வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் இலக்கியம் தொடர்பான பழைய இதழ்களை தேடி கிடைக்காமல் பல இடங்களில் அலைந்து திரிந்த பிறகு கோட்டக்குப்பம் அஞ்சுமன் நூலகத்தில் அது கிடைக்கிறது என்று சொல்லி அந்த நூல்களை அல்லது அந்த இதழ்களை இங்கே தேடி வந்து படித்து செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஏறத்தாழ 75 ஆண்டு கால தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வரலாற்று பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த வரலாற்று பதிவுகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய இந்த அஞ்சுமன் கடந்த சில ஆண்டுகளாக பராமரிப்பின்றி மிகவும் சிதிலமடைந்து மிக மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருந்தது நாம் அனைவரும் அறிந்தது. அப்படி இருந்த சூழலில் இதை புனரமைக்க வேண்டும். இந்த ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலான இந்த கட்டிடத்தை புனரமைக்க வேண்டும், இதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த எண்ணத்தினுடைய உத்வேகத்தில் நம்முடைய இளவல்கள் ஏறத்தாழ 25 பேர் நம்முடைய இந்த அஞ்சுமனுடைய துணைக்குழுக்களாக வெவ்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இந்த பணியை அவர்கள் திறம்பட செய்து முடித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்த அஞ்சுமனுடைய கட்டிடம் இதனுடைய பழமையான அமைப்பு மாறாமல் ஏறத்தாழ 8 லட்சம் ரூபாய் பொருட்செலவிலே மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுக்காக எல்லா விதமான உதவிகளும் செய்து கொண்டு வருகிறோம். மாணவர்கள் படிப்புக்கு கல்லூரியில் சேர்வதற்கான அறிவுரைகள் மற்றும் எல்லா உதவியும் செய்து வருகிறோம். மற்றும் அவர்கள் படித்த பின்பு வேலைவாய்ப்புக்கான எல்லா உதவிகளும் செய்து கொண்டு வருகிறோம். மற்றும் அவர்களுக்கு இங்கே கம்ப்யூட்டர் பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது. மாணவர்கள் இதையெல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு
கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களின் கூட்டு முயற்சியில் அஞ்சுமன் அறிவு மையம் பொலிவுடன் பழையனவும் வலிவுடன் புதியனவும் தெளிவுடன் நடைபோடும் அதிசயம் கல்வி விழிப்புணர்வு கருத்தரங்கம், சமூக நல்லிணக்க உரையாடல், திறனறி போட்டிகள், கல்வி உதவித்தொகை, கணினி பயிற்சி மையம், மருத்துவ முகாம்கள், பேரிடர் நிவாரண பணிகள், சேவை மனங்கள், சிந்தனை மனங்கள், கொடை உள்ளங்கள் ஆகியோரை ஒருங்கிணைக்க அஞ்சுமன் சங்கமம்.